ஜீவன் சாவு எனக்கு. நான் செத்தாலும் ஐயோ இங்கிருந்து விடுதலை ஆச்சுன்னா அப்பாவுடைய சமூகத்துல நான் போய் ஆனந்த கழிப்பா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சந்தோஷம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பயம் உண்டாகும். ஏனென்றால் காலம் கடைசியா இருக்கிறது. அப்போ எலியா எந்த சூழ்நிலையிலும் அவன் போக வேண்டிய பயணம் வெகு தூரம் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. சபைக்குள்ள நீ ஓட வேண்டிய ஓட்டங்கள் அநேகமா இருக்கும். ஒருவேளை யோசித்து பாருங்க, ராணுவத்துல எவ்வளவு பேர் 300 பேர் போனாலும் 500 பேர் போனாலும் அவங்களுக்கு ஒரு கேப்டன் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அவன் காட்சன், அவன் சொல்ற அந்த வார்த்தை சொன்னாதான் ஃபயர் பண்ணுவான். ஹல்லேலூயா சொல்லுவான். ஏன்னா அந்த வார்த்தையை அவங்க ஒபே பண்ணணும். இயேசு கிறிஸ்து நீங்க எத்தனையோ வார்த்தைகளை ஓமையாய் சொல்லி இருக்கிறார், உதாரணமாய் சொல்லி இருக்கிறார், எடுத்துக்காட்டா சொல்லி இருக்கிறார். யாரே டைரக்டர் வந்து குற்றப்படுத்தினவர் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப ஒரே ஒரு வார்த்தை தான், பரத்திலிருந்து வருகிற ஊழியக்காரன் வழியாய் வருகிற வார்த்தை வரும் பொழுது நீ அலர்ட்டா ஆயிடணும். ஹல்லேலூயா. அப்படி கவனமா ஆயிடணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்ப கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? இயேசுவாவுடைய கரத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஏரோப்ளேன் போறீங்க, ஏரோப்ளேன் போகும்போது ஒருவேளை நீங்க நானும் நினைக்கிறோம் எல்லாரும் நீங்க என்ன விட அதிகமா படிச்சவங்க, எல்லா டீச்சர் டிகிரி அநேகர் இருக்கிறீங்க. ஆனாலும் கூட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவனுக்கு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் வழி, இதுதான் வழி, இந்த வழியே போ, இப்படி போ, இப்படி போ, சீட்டம் அப்படி. அப்ப அதே சத்தம் தான் ஒவ்வொரு வாரமும் தேவ ஆலயத்துல உன் குடும்பத்திற்காக உனக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எலியா ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்த்துட்டோம். ஒரே ஒரு 5 நிமிடம் பார்த்து இந்த ஆராதனை நான் முடிக்க மாட்டேங்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோசுவாவை குறித்து வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதுதான் தெரியுது, நம்ம நேரத்துக்கு வரலையே. வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம். யாக்கோபுக்கு அப்படிதான் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு அப்படிதான் சொன்னாரு, ஈசாக்குக்கு அப்படிதான் சொன்னாரு. ஒருவேளை இங்க சொல்றாரு, ஒருவேளை எலியாவை பார்த்து அப்படிதான் சொன்னாரு, எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பார்த்து அப்படிதான் சொன்னாரு. இங்க நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். போதும். அப்போ எந்த சூழ்நிலையில யோசுவா எந்த சூழ்நிலையில இருந்தா தெரியுமா? ஒருவேளை மோசே ஆவிக்குரிய தகப்பன் இறந்து போய் யுத்தத்துல இருக்கிற அவனுடைய வாழ்க்கையில அநேகர் இடத்துல அநேக துக்கமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், சூழ்நிலைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட எத்தனை நெருக்கங்கள் பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒருவேளை யோசுவாவை பார்த்து அந்த இடத்துல சொல்லி திகையாத, கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை கூட இருந்த மோசே ஒருவேளை அங்க எலியா இல்லனாலும் அங்க ஒருவரை தேவன் அடையாளம் காட்டும்படியா வைத்திருக்கிறார். ஒருவேளை யோசுவாக்கு நேர 31 ராஜாக்கள் 7 ஜாதிகள் முன்பாக எதிர்த்து நிற்க அவனால் என்ன பண்ண முடியாது, பலனற்று போயிருந்தாலும் அங்கு அவனை தேற்றும்படியா. ஹல்லேலூயா. மோசேவை ஒருவேளை இழந்து தவிக்கிற ஒரு யோசுவா மத்தியில தான் தேவன் ஒரு ஆறுதலா சொல்றாரு, 6 லட்சம் புருஷர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஒரு 6 லட்சம் புருஷர்கள் சொல்லப்படுகிறது, 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லப்படுகிறது. மொத்தம் 36 லட்சம் மக்கள் மத்தியில ஒருவேளை அவங்களுடைய நிலைமை நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்பினவர்கள் எல்லாம் அங்க கைவிட்டாங்க. ஆவியானவருடைய சத்தம், தேவனுடைய சத்தம் மட்டும் யாரு கேக்குது? யோசுவாவுக்கு கேக்குது. ஹல்லேலூயா.